ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிற ஒரு சில தாட்ஸ் யாரை பற்றினா, சமகாலத்தில் நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டிஸ். நான் சின்ன பிள்ளையில் என்னோடய அம்மா விஜய் டிவியில் இறையன்புவோட ஸ்பீச்சை காலையில் ஒரு 6-6:30 மணிக்கு அந்த எபிசோட் வரும். ஒரு 1/2 மணி நேரம் அவரோட ஸ்பீச். அப்போ பார்த்துட்ருக்கிறப்போ அம்மாவோட சேர்ந்து நானும் பார்ப்பேன். அப்படியே அப்படியே கிராஜுவலாக அவருடைய பேச்சு என்னையும் ரொம்ப கவர்ந்து இழுக்க ஆரம்பித்தது. அது ரொம்ப இளம்பிராயம், ஸ்கூல் பருவத்துலேருந்து கல்லூரி பருவத்துக்கு போயிட்டுருக்கிற டைம். அப்போவே அவருடைய பேச்சு ரொம்ப, அதாவது குரல் ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் கூட அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் ஆணித்தரமாக சமுதாய சீர்திருத்தத்தை வலியுறுத்துவதோடு இளைஞர்களுடைய ஒழுங்கு, கரியர், வாழ்க்கை முன்னேற்றம், சுய முன்னேற்றம், தன்னம்பிக்கை இவற்றை பற்றியெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து சிந்தனையை தூண்டும் விதமாக அவருடைய பேச்சுக்கள் இருக்கும். திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர். 2023 ரிட்டையர் ஆனார். 1963 பிறகுறாரு. செப்டம்பர் 16ஆம் நாள் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறகுறாரு. இவருடைய சகோதரர் திருப்புகழ், அவரும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். குஜராத்தில் மிக சிறந்த சீர்திருத்த பணிகளை, டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸை ப்ரொக்ரெசிவாக செஞ்சதில் இவருடைய சகோதரர் திருப்புகழ் ஐஏஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரும் பங்குண்டு. அங்கே அவர் திருப்புகழ் நல்லா பண்ணாருன்னா, தமிழ்நாட்டில் அற்புதமாக பண்ணுறவர் தான் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். அவருடைய ட்ராக் ரெக்கார்ட், பெர்ஃபார்மன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி நம்ம இறையன்புவை பற்றி சொல்லணுன்னா, அவர் பன்முகத்திறமை கொண்டவர், மல்டி ஃபெசிட்டட். ஓகேங்களா. அவர் சிறந்த இந்திய ஆட்சி பணி ஒரு ப்ரொஃபஷனல், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஓகேங்களா, கவர்மெண்ட் ப்ரொஃபஷனல், எழுத்தாளர், பேச்சாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், சமூக ஆர்வலர், சமூக சிந்தனையாளர். இந்த மாதிரி பல அடைமொழிகளை அவருக்கு கொடுத்து கொண்டே போகலாம். 1980களில் அவர் ஐஏஎஸ் எக்ஸாம், இந்திய ஆட்சி பணி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறப்போ அவரால் அந்த அளவுக்கு உடனே வர முடியல, பாஸ் பண்ண முடியல. ஆனால் அவர் அந்த பண்ண ஒரு அட்டம்ப்ட்லேருந்து பல லெசன்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு, பல பாடங்களை கற்றுக்கிட்டு, அடுத்த அட்டம்ப்டில் 1988 பேட்சில் இந்தியாவிலேயே நேஷ்னல் லெவலில் 15வது இடத்துல வர்றாரு. சாதாரண விஷயம் இல்லைங்க அது, இந்தியாவில் 15வது இடத்துல வர்றது. ஒன் டைம் அட்டம்ப்டில் இவ்வளவு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ண தப்பு பண்ணாமல் நேஷ்னல் லெவலில் 15வது இடத்துல அசத்துறாரு. அதுக்கப்புறம் 1990 நாகப்பட்டினத்தில் டெப்யூட்டி கலெக்டராக ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட் அவருக்கு கிடைக்கிது. அதுலேருந்து அவர் பல முக்கியமான அரசாங்க பொறுப்புகளை வகித்து கொண்டு மிக முக்கியமான ஒரு அரசு சேவையை செய்வதோடு மட்டுமில்லாமல் சமூக சேவையாக, சமுதாய சீர்திருத்த பணிக்காக அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் 160க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அந்த 165க்கும் மேற்பட்ட புத்தகங்களில் கிட்டத்தட்ட 50 மாணவர்கள் அந்த புத்தகங்களை படித்து ரிசர்ச், ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காங்க. தூர்தர்ஷன் பொதிகை சேனலில் ஆரம்ப காலகட்டங்களில் கல்லூரி காலங்கள், காலேஜ் டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு 500 எபிசோடுக்கு மேலே வந்துச்சு. மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. நாஸ்டால்ஜிக் காலேஜ் டேஸ். விஜய் டிவியில் சூப்பரான அற்புதமான எபிசோட்ஸில் நிறைய உரையாற்றி இருக்கிறார். சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் மற்றும் சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்போ அவருடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் மனதை கவரக்கூடியதாக, மிகவும் பயனுள்ளதாக, இளைஞர்களுக்கு, இளைய சமூகத்தினருக்கு மற்றும் நம் அனைவருக்கும் பயனுள்ளதாக அவருடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் இருக்கும். சமீபத்தில் இன்றைக்கி கூட அவருடைய பேச்சை பார்த்தேன். இளைஞர்கள் எப்படி டிசிப்ளினாக இருக்கணும், எப்படி பொறுப்புணர்வோட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் எப்படி தயாரிப்பு பணியோட ப்ரிப்பரேஷனோடு அவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு வேல்யூபிள், அவ்வளவு மதிப்பு மிக்கவை. இளைய சமுதாயத்தினுடைய அந்த வாழ்க்கையை ஒளி போல செதுக்கக்கூடிய அந்த வல்லமை படைத்த பவர்ஃபுல்லான வார்த்தைகள் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும், சிந்தனையும். ஆக்சுவலாக இவர் கலெக்டராக இருக்கிறப்போ கடைசியான பணி அவருக்கு என்னென்னா, திமுக ஆட்சியில் 2023 ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தி 2021ஆம் வருஷம் பதவியேற்றது சீஃப் செக்ரட்டரி, தமிழ்நாட்டினுடைய முதன்மை செயலராக. சீஃப் செக்ரட்டரிங்கிறது ரொம்ப டாப் மோஸ்ட் போஸ்ட், சீனியர் போஸ்ட்.
பதவி வகிக்கிறார். அப்பொழுதும் ரொம்ப எளிமை, அதே சமயத்தில் வேலையில் ரொம்ப ஒரு மும்முனைப்போடு ரொம்ப ஃபோக்கஸ்டாக வேலை செய்கிறவர் ஆக்சுவலாக. அதுவும் மிக முக்கியமாக அவர் எதுக்கு ஃபேமஸ்னால் அவருடைய நாணயம், ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி. அவர் ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நான் சொல்லுவேன் 120க்கு மேற்பட்ட புத்தகங்கள். ஆனால் அவர் சீஃப் செக்ரட்டரியேட்டாக இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இன்ஸ்டிடியூட்டுக்கும், பாடசாலைகளுக்கும் ஒரு அறிவிப்பு அவர் செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் யாரும் அவருடைய புத்தகங்கள், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பிறப்பிக்கப்படுகிறது என்னென்னா, அவருடைய புத்தகங்கள் எதுவும் பாடசாலைகளில் வாங்க வேண்டும் என்று யாரும் வலியுறுத்தக்கூடாது. அவர் புத்தகமே இருக்கக்கூடாது. அவர் புத்தகங்களை யாருக்கும் பரிசளிக்கவும் கூடாது. எதனால்? அவர் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறதுக்காக அவருடைய புத்தகங்களை ப்ரமோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒரு அவப்பெயரை விடக்கூடாது. அவர் மிக சிறந்த புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் ப்ரமோட் பண்ணாமலே அது எல்லோராலும் விரும்பப்படும், படிக்கப்படும், தானாகவே ப்ரமோட் பண்ணப்படும். அவர் யாருமே ப்ரமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அவர் பதவியில் இருக்கிற காலகட்டத்தில் அவர் புத்தகங்கள் இந்த பாடசாலைகளுக்கெல்லாம் போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய லூப் ஹோல் கூட, ஒரு சிறிய ஊசி முனை அளவு கூட ஒரு பேச்சு விடக்கூடாது, சிந்தனை விடக்கூடாது. மிகவும் கவனமாக, கேர்ஃபுல்லாக, நாணயமாக இருக்க வேண்டும். ஹானஸ்டி, இன்டெகிரிட்டிங்கிறத ஒரு ரத்தத்தில் ஊர்னது. அதனால தான் புத்தகத்தை அவருடைய எழுதின புத்தகங்கள் எதுவுமே ஒரு பாடசாலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. யாருக்கும் பரிசளிக்கவும் கூடாதுன்னு ஒரு ஆணையம் விட்டார். தமிழ்நாட்டில் உள்ள ஆரம்ப காலத்தில் ரொம்பவும் பரவலாக இருந்த தண்டோரா பழக்கம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தண்டோரா போடுவாங்க கையில், இதை வச்சுக்கிட்டு தண்டோரா டம் டம்னு அடிச்சுக்கிட்டு. ஆக்சுவலாக கேஸ்ட் பேஸ்டு, அதாவது கீழ்சாதியினர் என்று பெயரிடப்பட்ட அந்த மக்கள் தண்டோராவை வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லாக அவங்க முக்கியமான செய்திகள் ஏதாவது இருந்தால் ஊர் ஃபுல்லாக தண்டோரா அடிச்சுக்கிட்டே சொல்லிகிட்டே போவாங்க. அந்த கேஸ்ட் பேஸ்டு அந்த ஆக்டிவிட்டியை அது மட்டும் இல்லாமல் ஒரு கன்சர்வேட்டிவ் ஆக்டிவிட்டி, ரொம்ப ட்ரெடிஷ்னல். இப்போலாம் டெக்னாலஜி ரொம்ப முன்னேறிடுச்சு, அது தேவையும் இல்லை, கேஸ்ட்டையும் அது குறிக்குது. தண்டோராவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கலெக்டர்களுக்கும் அவர் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தப்போ ஒரு ஆணையிடுகிறார். யாருமே தண்டோரா இனிமேல் அந்த முறையை கையாளக்கூடாது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கடுமையாக எடுக்கிறார். யார் அந்த தண்டோரா பழக்கத்தை கேட்காம தண்டோரா போடுறாங்களோ அவங்களுக்கு கடுமையாக தண்டனை வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பையும் வெளியிடுவதற்கு வழிவகுக்கிறார். இந்த மாதிரி சமுதாயத்தில் ரிஃபர்மேட்டிவாக ரொம்ப ஒரு முன்னுதாரணமாக சமுதாயத்தை ஒரு புதுப்பிப்பதற்கான பல செயல்பாடுகளையும் தனது ஆட்சி காலத்தில், தன்னுடைய பதவி காலத்தில், தான் பதவியில் இருந்த அந்த முழுமையமான அந்த பதவி காலத்தில் எல்லா விதத்திலும் சமுதாயம் அந்த கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நேர்மையாக இருக்கணும், ஸ்ட்ரைட்டண்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த நேரத்தையும் செலவு செய்து நல்ல கருத்துக்களையும் டிவியில், தொலைக்காட்சியில், சோஷியல் மீடியாவில் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். இன்னும் சொல்லிகிட்டு இருக்கார். அதாவது அவர் இப்போது ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால அந்த நேரத்தை இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய அவருடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கிறார். மிகவும் பயனுள்ள சிந்தனைகளாக இருக்கின்றன. ரொம்ப எல்லாருமே பயன்படுறாங்க. இத்தகைய ஒரு சிறப்பிற்குரிய ஒரு அற்புதமான ஒரு பர்சனாலிட்டி நம்ம கான்டெம்பரரி பீரியடில் சம காலத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. அவரோட நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு எல்லோரும் சேனலோட லிங்க் கொடுங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட, நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது சகோதரன் நுருல்லா. தேங்க்யூ கைஸ். Peace.